வெல்கம் டு ஜஸ்விதா சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டு சின்ன தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. இது சாத்துக்குடி மரம். அது பக்கத்துலேயே இது ஒரு எலுமிச்சை மரம். எங்கள் வீட்டில் பூக்கிற பூச்செடி இது அழகான நித்திய மல்லி. அடுத்து செம்பருத்தி பூ. காலையில் அழகாக இன்னும் மலரில் மொக்கூட இருக்குது. இது ரோஜா செடி. இது கத்திரிக்காய் செடி. இது அவரைச்செடி. இது மாதுளச்செடி. இதோடு இன்னொன்று செம்பருத்தி பூ தொட்டியில். இது வெத்தலை கொடி. இது முல்லை. இது அடுக்கு செம்பருத்தி பூச்செடி. இது மல்லி, வில்லு மல்லிச்செடி. இது பாருங்கள், தொட்டியில் வச்சுக்கிற ரோஜா அழகாக காலையில் பூத்துருக்குது. எவ்வளோ மொக்கு பாருங்கள், அழகாக இருக்குது. வெயிலில் கொஞ்ச நாள் வெயில் படணும், நிறைய நிழல் இருந்தால் இந்த மாதிரி ரோஜா அழகாக பூக்கும். இது ஒரு அழகான பூச்செடி, கனகாம்பரம். சின்ன தொட்டியில் கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா திப்ளி செடி. இது இன்னொரு மல்லிச்செடி, தரையில் வச்சுருக்க மல்லிச்செடி. இது பாருங்க, அழகாக. இது பச்சை மிளகா செடி. இது தொட்டியில் இருக்குது. இது ஒரு கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் பாருங்கள், அழகாக காய்ச்சிது செடியிலேயே. இது தரையில் நட்டின கருவேப்பிலை. இது ஒரு கத்திரிக்காய் செடி. இது பாருங்கள், மூலிகை செடி, கற்பூரவள்ளி. இது தரையில் வச்சுருக்க கத்திரிக்காய் செடி. அது பக்கத்திலே துளசி. தரையில் வச்சு நல்லா காய்க்கும் கத்திரிக்காய். இது திப்ளி செடி தரையில். இது ஒரு கத்திரிக்காய் செடி. இது பலா மரம். இது ஒரு மல்லிச்செடி தரையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு அழகான பூச்செடி, கனகாம்பரம். சின்ன தொட்டியில் கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா திப்ளி செடி. இது இன்னொரு மல்லிச்செடி, தரையில் வச்சுருக்க மல்லிச்செடி. இது பாருங்க, அழகாக. இது பச்சை மிளகா செடி. இது தொட்டியில் இருக்குது. இது ஒரு கத்திரிக்காய் செடி. இது பாருங்கள், தொட்டியில் வச்சுக்கிற ரோஜா அழகாக காலையில் பூத்துருக்குது. எவ்வளோ மொக்கு பாருங்கள், அழகாக இருக்குது. வெயிலில் கொஞ்ச நாள் வெயில் படணும், நிறைய நிழல் இருந்தால் இந்த மாதிரி ரோஜா அழகாக பூக்கும். கத்திரிக்காய் பாருங்கள், அழகாக காய்ச்சிது செடியிலேயே. இது தரையில் நட்டின கருவேப்பிலை. இது ஒரு கத்திரிக்காய் செடி. இது பாருங்கள், மூலிகை செடி, கற்பூரவள்ளி.
இது தரையில் வச்சுருக்க கத்திரிக்காய் செடி. அது பக்கத்திலே துளசி. தரையில் வச்சு நல்லா காய்க்கும் கத்திரிக்காய். இது திப்பிலி செடி தரையில். இது ஒரு கத்திரிக்காய் செடி. இது ஒரு மல்லிச்செடி தரையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.